வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஒன்றும் இல்லை, ரோப்ளாக்ஸ் மட்டும் தான். ரோப்ளாக்ஸில் நான் கோல்டன் கார்டன்ட்டு ஒரு கேம் விளாண்டேன் கைஸ். அதில் வீட்டீச் இருக்காரு. என்னடா அது வீட்டீச்செலாம் இருக்காங்கன்ட்டு பார்த்தா அவரோட ஃபார்ம் அங்கே இருக்கு போல இருக்குது. நான் அங்கே போய் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சிறுவாயிடுச்சு. அவர் வேறு வீடியோ இருக்காருன்னா என்னன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் அவர் கூட ஏதாச்சும் பேசலான்னு பார்த்தேன். வாட் இஸ் யுவர் நம்பர் போட்டேன்னா அவர் ஒன்றுமே கண்டுக்கலை. இருங்க நான் அப்போ போடு பாருங்க. ஆக்ஸ் ஸ்பீக் ஹாட் ஸ்பீக்னு எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருமே அதெல்லாம் கொடுத்துருந்தாரு. விடிஜி ப்ரோ வேணா நான் யூடியூப்பில் போடுவேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் வேணால் இவங்க ரோப்ளாக்ஸ் ஏற்றி இவங்க பேர் வேணால் போட்டுக்கோங்க. இப்போ அனுப்புகிறேன் பாருங்கள். வாட் இஸ் யுவர் நம்பர் போட்டாச்சுங்க. என்னங்க ஏதோ அப்ஸ்ட்ராக்ட் வருது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், அவர் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தேன்னா அவர் அங்கே நின்றுட்டு இருந்தார். சரின்ட்டு ஏதோ கொடுக்குறாருன்னு நினச்சி நானும் அவர் பின்னாடியே போயிட்டுருந்தேன். அவர் என்ன செய்கிறாருன்னு நானும் பார்த்துருந்தேன். ஆனால் என் ஃபார்மில் ஒன்றுமே செய்யலை, சும்மா இந்த கேமில் அவர் இருந்தார். நான் வந்தேன். அவர் என்ன செய்கிறாரு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன செய்யறீங்களே பாருங்கள், டக்குன்னு கேம் விட்டு போயிட்டார். இதோ இருங்க, இப்போ பாருங்க, நான் சுற்றிட்டு இருக்கேன்னா அவரும் அங்கேருந்து சுற்றுவார் பாருங்க. அவர் ஏதோ செஞ்சுட்டு தான் இருக்காரு. போயிடுவார்னு நினைக்கிறேன். இப்போ போகிறாரா, இப்போ போயிடுவார் பாருங்க. நின்றுட்டுருக்காரு. இங்கே வெளில நின்று போயிடுவார். எனக்கு ஏதாச்சும் அனுப்புகிறாரா என்னன்னு தெரியல சரியா. ஆனால் விடிஜிலாம் மாசுங்க. நான் டெய்லியும் ஒரு வீடியோ தான் பார்ப்பேன். எனக்கு பிடிச்ச யூடியூபர்னால் அது விடிஜி மட்டும்தான். இங்கே போகிறாரு. நம்பர்னு போட்டு பார்ப்போம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு நானும் வந்துட்டேன். அது நம்பர் போட்டாலும் ஹேஷ்டேக் கிளம்பிடுது சொல்ல. அதுமாரி தான் கனவு. சரின்னு நானும் கேம் விட்டு போயிட்டேன் பாருங்கண்ணா. எனக்கு இங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நானும் லிவ்டு கொடுத்து வெளில போயிட்டேன். லிவ் கொடுத்து போன உடனே வெளில வந்துடுறேன்னா எனக்கு ஏதோ வருது பாருங்க. தக்ஷன் ரிமைண்டட் திஸ் லிட்ஸ் ஷேப் ஃப்ரேம் ஏதோ வருது. நானும் இதுன்னு தெரில, நான் டக்குன்னு ஏதோ டச் பண்ணிட்டேன். விடிஜி ப்ரோ எங்கே இருந்தாரா சரின்ட்டு நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன்னா இவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் விடிஜி ஏதோ ஹீரோ பிரைபுன்ட்டு ஏதோ கேம் உள்ளே போனார். அதுக்கப்புறம் நானும் அது உள்ளே போனேன். இருக்க டச்சு பண்ணேன், கை வேற வலிக்குதுங்க. அண்ணத்தை பார்த்தேன் அண்ணக்க தேங்னா. அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விட்டுருங்க நண்பா. ஹீரோ பிரை பாடியோ வந்தாச்சு. சீக்கிரமாக கேம் என்ன எப்படி இருக்குது? வந்துச்சு. என்ன எப்படி இருக்குது? நான் இப்போ வைக்கவே இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். இருங்க கொஞ்சம் திருப்பிக்கிறேன். திரும்ப மாட்டேங்குது. திரும்பிரு சீசே, திரும்பிரு. திருப்பவே முடியல கைஸ். நானும் ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கேன். உண்மை ஹேங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ என் ஃபோனில் அவ்வளோ கேம் இருக்குது, அதனால ஒன்றுமே பண்ண முடியல. என்ன செய்கிறது? ஐயோ இன்னும் இவ்வளோ மெசேஜ் வந்துருக்கு. அதான் வேணாம். இந்த விடிஜிங்க நிற்கிறாருங்க. விடிஜி கீழே குச்சிட்டாரு. கண்ணாடி இருக்கா? ஐயோ ஆப்பிட்டாருங்க. சரி நான் சூப்பர் மேன் உள்ள போகிறேன். அம்மா நான் சூப்பர் மேன். எனக்கு சூப்பர் மேன் தான் ரொம்ப பிடிக்கும். என்ன இது வாயிலேருந்து ஏதோ வந்துட்டே இருக்குது, என்ன அது இது? சரி போவோம். சண்டை போட்டுட்ருக்காங்க. எப்படி அவன் பறக்கிறான் தெரியல, விடுங்க. நான் ஃபயர் பால் ஜூன்ஸ்லாம் விட்றீங்க. அம்மா வாணாம், இந்த இடம் நம்ம சண்டை முக்கெல்லாம் போகவே தேவையில்ல. என்ன பவர்னாச்சும் அட்லீஸ்ட் டெஸ்ட் பண்ணுவோம். ஏதோ சுற்றுப்பெல்லாம் வர மாட்டேங்குது. இப்போ வருது. ஆனால் பயமாக இருக்குது, அடிச்சிருவீங்களோ. பறக்கணும் நம்மளும். ஆனால் மேலே மட்டும் போகல. ஐயோ சண்டை முக்க போகக்கூடாது. ஆனால் அடின்னு அடிக்கிறீங்களே.
ரொம்ப ஹேங் ஆகுது கைஸ், அதனால தான் அப்படி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எனக்கு வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைப் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு பயங்கரமான கேம் வீடியோ போட்டு விட்றேன். என்னது இது எப்படி டச் பண்ணாலும் வர மாட்டேன். என்ன அதை மாதிரி பார்ப்போம். ஏதோ என் வேலை ரேஸ் அடிக்கிற மாதிரி இருக்கே. அம்மா ஐயோ அழுக்காவே இருக்கான். சரி நிற்போம். அம்மா ஐயோ வீட்டுக்கு கொள்றான். வீட்டுக்கு கொலக்காரா கொண்டுட்டு ஓடிட்டாரு. சரி பரவாயில்ல, மறுபடியும் வருவோம். சூப்பர்மேன் அயன்மேன் போகலாமா? சரி வேணாம், சூப்பர்மேனே போவோம். வந்தாச்சு. யாருமே காலம் அங்கே இருக்காங்களா? நான் இந்த கேமுக்கு சும்மா தான் வந்தேன், ஆனால் யாருமே இல்லையே. கையில் ஏதோ எடுத்துகிட்டு வரோம் சிட்டோரி மாதிரி. பரவாயில்ல இருங்க. ஆமாம் மறுபடியும்மா. ஐயோ எனக்கு இந்த இடத்துல பயங்கரமாக அடி விழுவோம். அதுக்கப்புறம் நான் ஓடுவேன் பாருங்களேன். ஓடிட்டு மெடிக்கேட் போடுவேன். மெடிக்கேட் போட்டுட்டு அவங்க என்னை அடிப்பாங்க. அதனால நான் அந்த இடத்துக்கு தப்பிச்சிட்டு மெடிக்கேட் போட்டுகிட்டே போவேன். அங்கே லாஸ்ட்டாக போய் கொஞ்சம் மெடிக்கேட் போட்டுப்பேன் அங்கே விழுந்துட்டு. ஆனாலும் பின்னாடி ஒருத்தர் என்னை துரத்திட்டு வருவான். அதுக்குள்ளேயே நான் நிறையா மெடிக்கேட் போட்டு அவனை அடிக்க போவேன். அப்போ வீட்டுச்சு என்ன செய்வார்னா, வீட்டுச்சு வெளில போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆமாங்க. பரவாயில்ல, உங்களுக்கு மட்டும் காமிக்கிறேன் இதுங்க. நம்ம தான் இப்போ 3rd பிளேஸில் இருக்கோம். வீட்டுச்சு போயிட்டார். பரவாயில்ல வாங்க நம்ம மட்டும் விளையாடுவோம்.